பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி உள்ள சிடி போட்டு படம் பார்க்கக்கூடிய வந்து பிராண்ட் நியூ அப்படியே இருக்கும். ஸ்டிக்கர் உடன் கிளிக்கல. ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே போயிடுச்சு இதில். ஆனால் அதுக்கு மேலே ஸ்டிக்கர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. PlayStation 2 இது அன்றைக்கி ரீஸ்டோர் பண்ணிடுவோமா? அந்த நம்ம இந்த PlayStation 2 எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா. அண்ணன்ட்ட கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, நம்ம கிளம்பலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம ரெகுலராக போகிற பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேன். அவங்க கொஞ்சம் டிவிடி பேர்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதோட சேர்த்து இந்த PS2 இருந்துச்சு. நான் இது எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். 200 ரூபா சொல்லியிருந்தாரு. நான் 200 ரூபா கொடுத்து இந்த PS2 வாங்கிட்டு வந்திருக்கேன். எதனால இந்த PS2 வாங்கிட்டு வந்திருக்கேன் கேட்டிங்க அப்படின்னா, இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும், இதை ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும், இந்த PlayStation 2க்கு ஒரு மறுவாள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுதான் அன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எடுத்துட்டு வந்த PS2ல பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னால இதை கலட்டி போர்டு என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதையும் உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம கலட்டி செக் பண்ணிக்கிடுவோம். இந்த PS2 திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஷேப்ல 4 ரப்பர் புஷ் மாதிரி இருக்கும். ஒரு நைஃப் வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஸ்க்ரூ தெரிய ஆரம்பிக்கும். இதுலேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரண்டி ஸ்டிக்கர் இருக்கும். இது கீழேயும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நம்ம பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு போர்டு இருக்கும். இதுதான் நம்மளோட பவர் போர்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கூலிங் ஃபேன். இது பார்த்தீங்க அப்படின்னா சிடி வந்து ஸ்லாட் வந்து உட்காரக்கூடிய இடம். நம்ம சிடி போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லாட்டு தான் நம்ம சிடி வந்து உட்காரும். இது வந்து சிடியை வந்து ரீட் பண்ணக்கூடிய லென்ஸ். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர்றதுக்காக இங்கே ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டுக்கு கீழே இருக்கிறது வந்து நம்மளோட மதர் போர்டு. இந்த ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல இருக்கும். PS2 ஆன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் தான் ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா USB போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு ஸ்லாட்டு 2 மெமரி கார்டு ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் கன்சோல் கனெக்ட் பண்ணக்கூடிய 2 ஸ்லாட் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பவர் போர்டை நம்ம தனியாக கழட்டிக்கிடுவோம். இந்த கனெக்டரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கூலிங் ஃபேனை நம்ம கழட்டிக்கிடுவோம். இதான் நம்ம கூலிங் ஃபேன் வந்து ஜாயிண்ட் ஆகிற கனெக்டரு. இதை அப்படியே பிடிச்சி லேசாக புல் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். இப்போ சிடியை ரீட் பண்ணக்கூடிய செட்டப்பை நம்ம தனியாக நம்ம கழட்ட போகிறோம். அதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டிப் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதை பிடிச்சிட்டு ஜென்டிலாக நம்ம அப்படி ரிமூவ் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது, ஸ்டிப்பு கட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டாருக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு தனியாக ஜாயிண்ட் ஆகும். அதையும் ஈவனாக எடுத்து விட்டாச்சு. இப்போ கீழே உள்ள ரீட் பண்ணக்கூடிய சென்சாரோட ஸ்ட்ரிப்பை கழட்டி விடணும். இந்த ஸ்ட்ரிப்பை கழட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சப்போஸ் எதனா சின்ன தப்பு நடந்தாலும் ஸ்ட்ரிப்பு கிழிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜென்டலாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு புல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்பு லூஸ் ஆகிடும், கலண்டு வந்துடும். இப்போது இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதை ஒரு பக்கம் மட்டும் இப்படி பிடிச்சி இருக்காமல் ஃபுல் ஸ்ட்ரிப்பையும் கையால் நம்ம பிடிச்சிட்டு அப்படியே ஜென்டலாக அப்படியே பீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப் மட்டும் தனியாக வந்துடும். இந்த கார்னரில் வரும்போது மட்டும் இந்த ஓரத்தில் பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரிப்பை லூஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட ஸ்ட்ரிப்பு கிழிஞ்சிரும். அது ஸ்ட்ரிப்பே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் நிலமை வந்துடும்.
ஓகே, நம்ம ஸ்ட்ரிப்பு டேமேஜ் இல்லாமல் கிளியாமல் எடுத்தாச்சு. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இந்த பின் அப்படி லேசாக நேராக தூக்கிட்டிங்க அப்படின்னா கனெக்டர் லூஸ் ஆயிரும். நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரிப்பில் எந்த டேமேஜும் இல்லை, நம்ம க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த தெரிய ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டோம் அப்படின்னா நம்ம மதர் போர்டை தனியாக வெளியே எடுத்துக்கிடலாம். இப்போ ஸ்க்ரூவை கழட்ட ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்க்ரூவை இந்த ஓரமான போட்டு இப்போ நம்ம பவர் பட்டன் ஸ்ட்ரிப்பை நம்ம கழட்டிக்கிடலாம். அதே மாதிரி தான் ஸ்ட்ரிப்போட எல்லா பக்கமும் பிடிச்சிட்டு ஜென்டிலாக அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகாமல் நம்ம கையில் வந்து உட்காந்துரும். இப்போ நம்ம மதர் போர்டை வெளியே எடுத்துக்கிடலாம். அந்த சிப்பை பார்த்தாலே தெரியும், இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, மேட்ரிக்ஸ் சிப்பு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மதர் போர்டுக்கு மேலே இருக்கிற மெட்டல் ஷீல்டில் கழட்டிக்கிடுவோம். இதை நானே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கழட்டினேன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எதனால இந்த மாதிரி டபுள் சைட் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு வேளை சீலாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா தெர்மல் பேஸ்ட்டாக கூட இருக்கலாம். சரி, தெரியல. நான் அதை அப்புறமா சர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இனிமேல் கழட்டியாச்சு. நம்ம பிளே ஸ்டேஷனோட பேனல்ஸ் ஃபுல்லாக சோப்பு வச்சுலால சூப்பராக க்ளீன் பண்ணி காய வச்சாச்சு. அது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதே நேரத்தில் நம்ம அதோட மதர் போர்டையும் ஐபியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதை நம்ம ஐபியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிடுவோம். எந்த காம்பவுண்டும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நான் ப்ரஷ்ஷை வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பேக் சைடும் க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜம்பர்ஸ் போட்டிருக்காங்க. அதில் ப்ரஷ் மாட்டிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜம்பர் வந்து கட் ஆயிரும். அதனால் ஜென்டிலாக நம்ம க்ளீன் பண்ணிக்கிடலாம். கையோட நம்ம போர்ட்ஸையும் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம பவர் போர்டோடையும் பேக் சைட்லேயும் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். ஆனால் இதுலேயும் டஸ்ட் இருந்துச்சு நிறைய. ஓகே, இந்த லென்ஸில் ஐபிஐ பட்டுச்சு அப்படின்னா அந்த லென்ஸே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை தவிர்த்திட்டு மற்ற ஏரியாவில் டஸ்ட் இருக்கா அது மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிடுவேன். டஸ்ட்டு படக்கூடாதுக்காண்டி தான் கை வச்சுருக்கேன். இதான் நம்மளோட கூலிங் ஃபேனு. இதையும் நம்ம ஐபிஐ போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம PS2ஓட எல்லா ஸ்பேர்ஸையும் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம PS2வை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் நம்ம PS2ஓட பாட்டம் பேனலு. இதுக்கு மேலே நம்ம மதர் போர்டு வச்சுக்கிடலாம். மதர் போர்டு வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்க ஷீல்டை போட்டுக்கிடலாம். இப்போ அதுக்கு உண்டான ஸ்க்ரூஸை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கூலிங் ஃபேனை உள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்குள்ளே ஸ்க்ரூவை போட்டுக்கிடலாம். நம்ம கூலிங் ஃபேன்ஸில் உள்ள 3 ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இப்போ கூலிங் ஃபேன் ஸ்ட்ரிப்பை
நம்ம கனெக்டரோட ஜாயின் பண்ணிக்கிடலாம். நம்ம எப்படி கழட்டினமோ அப்படியே நம்ம மாட்டிக்கிடலாம். உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள டைட்டாக மாட்டிக்கிடும். இப்போ நம்ம இந்த கனெக்டர்லேருந்து கலட்டின ஸ்ட்ரிப்பை அதிலே மாட்டிக்கிடுவோம். ஓகே, கனெக்டர் லாக் பண்ணிடும். லாக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நல்ல வசமாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிக்கரை இருந்த மாதிரியே ஒட்டி விட்டுருவோம். நம்ம சிடியை ரீட் பண்ணக்கூடிய கனெக்டரில் நம்ம ஸ்ட்ரிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கனெக்டரை லாக் பண்ணிக்கிடலாம். இப்போ உல்ட்டாவை திருப்பி இந்த 4 பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரப்பர் உட்காரதுக்கு ஸ்லாட் இருக்கும். அதில் நீட்டாக 4 பக்கமும் உட்கார வச்சிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிடி சுற்றுறதுக்கு தேவையான மோட்டாரோட கனெக்டரை நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓகே, நல்லா லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் வரக்கூடிய மோட்டாரோட ஸ்ட்ரிப்பை இருந்த இடத்துலையே நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம பவர் பட்டன் ஸ்ட்ரிப்பை அதோட கனெக்டரில் நம்ம மாட்டிக்கிடுவோம். அதோட இடத்துல பவர் பட்டன் வந்து உட்காந்துருச்சு. இப்போ நம்ம பவர் போர்டை எடுத்து அதோட இடத்துல உட்கார வச்சு அதோட கனெக்டரையும் எடுத்து இருந்த இடத்துலையே நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளேசஸ்லேருந்து கலெக்டின எல்லா பொருளையும் அதோட இடத்துல வச்சு இருக்க எல்லா கனெக்டரையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாப் பேனலை எடுத்து இருந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓகே, நமக்குள்ள டாப் பேனல் உட்காந்துருச்சு. இப்போ அப்படியே உல்ட்டாவை திருப்பி நம்ம கலட்டின 5 ஸ்க்ரூவையும் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ரப்பர் புஷ்ஷை அது இருந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணது மட்டும் தான் வேலை. நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே, நம்ம பவர் கேபிளில் இந்த ஏசி இன்னு ஒரு போட்டிருக்கோம். அதில் நம்ம இப்படி உல்ட்டாக கனெக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ அவுட்புட் கேபிளை இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து வரக்கூடிய 3 கேபிளை நம்ம டிவியோட ஏவி பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பழைய ஜாய்ஸ்டிக் இருக்குது. இதை நம்ம ஜாய்ஸ்டிக் ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். சிடியை போட்டாச்சு. ஆன் பண்ணும்போது டிவி ஆன் பண்ணணும். இந்த டிவியை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த டிவியும் இரும்பு கார்ட்லேருந்து எடுத்து ரெடி பண்ணது தான். Fetch Uncle cup of tea. Uncle's throat very dry. ஷெடகான்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டேன்.
டென்ஷன் ஆயிடுவேன். How you doing out there? I can see the earth rotating. விளையாட கற்றுக்கிட்டியா? நம்ம 200 ரூபாய்க்கு இரும்பு கடையில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த PS2 ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப பக்காவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதோட அவுட்புட்டை நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வேண்டான்னு சொல்லி இந்த PS2 இரும்பு கடைக்கு போட்டு அதை நம்ம கையில மாட்டி இந்த PS2க்கு ஒரு மறுவாள் கொடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.